சாரி சிவகுமார், உங்கள் ப்ரெமோ வீடியோ பார்த்துட்டு நான் தெரியாமல் உங்களை ரொம்ப திட்டிட்டேன். ஸோ அது வந்து அவரும் எழுதினது இல்லைங்க, மக்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் சோர்ஸ் போல் இருக்குது. ஸோ மக்கள்லாம் பிக் பாஸ் நல்லா வேண்டாத வேலை பார்த்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டண்ட்டோட ஹேட்டர்ஸ் கிட்ட அவங்கள பற்றின நெகட்டிவ் கமெண்ட் கேட்டிருக்காரு. ஸோ அவங்க கொடுத்த கமெண்ட்டை தான் போட்டு இந்த கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காரு. இருக்கிறதுலே சௌந்தர்யாவுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டான கமெண்ட், மற்ற எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான கமெண்ட் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு வார கிளாப்ஸ் வச்சு உங்கள் ஃப்ரெண்டு சேஞ்ச் பண்ணுறீங்க. முதல்ல ராயன், அதுக்கப்புறம் இப்போ முத்து, பாவு சௌந்தர்யா அவங்க உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த கூமுட்டையோ கேட்டிருக்கு. எப்பயுமே ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு சின்சியராக தான் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லன்னு கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யா தான் நிறைய இடத்துல ஜாக்கை விட்டு கொடுத்துருக்காங்க. ஜாக் அதிகமாக சௌந்தர்யாவை விட்டு கொடுத்தது கிடையாது. அதுக்கடுத்து முத்துக்குமரன் கிட்ட அறம்னு சொல்கிறீங்களே தவிர உங்கள் செயலில் அறமே இல்லையேன்னு எந்த கூமுட்டை எழுதிச்சுன்னு அதை விட தெரியல. முத்துக்குமரனோட செயலில் அறம் இல்லையா, இவர் ஏதோ அறத்தில் பிஹெச்டி பண்ணது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு நீங்கள் வந்துட்டு பண்ணுறது எல்லாமே க்யூட்டாக இருக்குது, பட் அதை தாண்டி நீங்கள் வேறு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு இது. அதுக்கப்புறமா பவித்ராவுக்கு வந்து எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு டாப் 8 வந்தாங்க, நீங்கள் ஒரு செங்கலை கட்டி பிடிச்சிட்டே டாப் 8க்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பவித்ராவுக்கு சொல்கிறாங்க. லவ் கண்டென்ட் மட்டும்தான் என்டர்டெய்னர் விஷாலுக்கு கண்டென்ட் போலையே அப்படின்னு சொல்லி யாரோ எழுதியிருக்காங்க. ரொம்ப டூ மச்சாக விஷாலை பற்றி எல்லோரும் கேரக்டர் அசசினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு தப்பு பண்ணார், அந்த தப்பு சௌந்தர்யாவே பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கார். பட் அந்த கேர்ள்ஸ் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப தப்பாக வெளியில் தெரிஞ்சிருக்கு. அதனால் அவரோட பேரை வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் அருணுக்கு வந்து நீங்கள் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தால் ஆடியன்ஸ் எனர்ஜியும் போகுது, உங்கள் கிட்டே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எனர்ஜியும் போகுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதில் என்னென்னா, முத்துக்குமரனை வந்து ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இன்னுமா இந்த மக்கள் உங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் நம்புவாங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் உங்களை நம்புகிறோம் குமரன், நீங்கள் வெளியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் சிவாவுக்கு கொடுத்த டாஸ்க்கு. பாவம் சிவகுமாரை பேடாக போர்ட்ரே பண்ணி பிக் பாஸ் ஏதோ அவரே எழுதின மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எல்லாரும் திட்டி தீர்த்துட்டோம். அகெயின் சாரி சிவகுமார், உங்களுடைய கமெண்ட்